இந்தியாவோட கேபிட்டல் எதுன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், டெல்லின்னு சொல்லுவோம். ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த சிட்டி ஒரு நாள் இந்தியாவோட கேபிட்டலா இருந்திருக்கு. அந்த சிட்டி பேரு தான் என்னன்னு கேக்குறீங்களா? அந்த சிட்டி பேர் அலகாபாத். இப்போ அது அபிஷியலா பிரேக்ராஜ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1857ல இந்தியால ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அதை பிரிட்டிஷ்காரங்க சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஜனவரி 4, 1858ல இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னா அலகாபாத் மின்டோ பார்க்ல நடந்திருக்கு. இப்ப அத மதன் மோகன் மல்வியா பார்க்னு கூப்பிடுவாங்க. அதுல என்ன நடந்திருக்குன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய ரூலிங் பவரை பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட அபிஷியலா ஒப்படைக்கிறேன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வுனாலதான் ஹிஸ்டரியிலேயே அலகாபாத் ஒரு யூனிக் பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் அலகாபாத் ஒரு நாள் கேபிட்டலா இந்தியாவுக்கு இருந்திருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா பிரிட்டிஷ் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதே இது கிரவுன் பிரிட்டிஷ் கிரவுன்னா அப்ப குயின் விக்டோரியா தான் கிரவுன்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரூலிங் பவர் போகுது. அதனால தி எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா குயின் விக்டோரியான்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலிங் பவர் டிரான்ஸ்பர் ஆனால இந்தியாவுக்கு என்ன லாபம்னா அதுல என்ன சொல்லியிருந்ததுன்னா பிரிட்டிஷ் லாக்கு அண்டர் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அதே நேரத்துல இந்தியன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அலகாபாத் இன்னொரு விஷயம் இருக்கு. அலகாபாத்ல கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் சென்டரா இருந்திருக்கு. இது நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி இவங்களோட வீடாவும் இருந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வேற எந்த ஸ்டேட்லாம் கேபிட்டலா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.